நல்லது. பிரியமான பிள்ளைகளே, மீண்டுமாய் புல்லுமலை கிறிஸ்துவின் மிஷனரி திருச்சபை திறப்பு விழா முதல் நாளிலும் ஒரு வார்த்தைகளை வேதாமத்திலிருந்து உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். அந்த வார்த்தையூடாக தேவன் உங்களோடு பேசி உங்களை பலப்படுத்தி உங்களை உற்சாகப்படுத்தி உங்களுக்கு சமாத்தையும் சந்தோஷத்தையும் அருள்வாராக. திருப்பிக் கொள்வோம். லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். இந்த இடத்தில் இயேசு நடந்து வருகிறதை ஆயக்கார தலைவரும் ஐஸ்வர்யமான இருந்த சக்கேயு என்பவன் கேள்விப்படுகிறான். இந்த சக்கேயு என்பவன் ஒரு அரசாங்க அதிகாரியாக இருக்கிறான், ஒரு நல்ல பணக்காரனமாகவும் இருக்கிறான். இந்த சக்கேயு அந்த இடத்தில் வரி வசூலிக்கிற தொழிலை அது செய்து கொண்டிருக்கிறபடியால் அவன் மக்களிடமிருந்து வரும் வரியை வசூலித்து அரசாங்க கசானாவுக்கு அதை அனுப்பி கொண்டிருந்தான். அவனுடைய இந்த பணி மக்களுக்கு பிடிக்கவில்லை. பொதுவாக எங்கள் ஆட்களுக்கு கொடுத்தா சந்தோஷப்படுவாங்க, அவங்கள்ட்ட பெற்றுக்கொள்றதுன்னா கொஞ்சம் கஷ்டம், மனதை சுழிச்சிடுவாங்க. ஆனால் அரசாங்கத்துக்கு கொடுக்க வேண்டிய வரிப்பணங்களை நாங்கள் கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை. இங்கே பணி செய்கிற அரசாங்க ஊழியர்களை கனப்படுத்த வேண்டியதும் நம்முடைய கடமை. சட்டவிரோதமான காரியங்கள் செய்யாதபடி அவர்கள் பணிக்கு நாங்கள் உற்சாகப்படுத்த வேண்டும், அவர்கள் பணியை நாங்கள் ஆதரிக்க வேண்டும். என்றால் நாங்கள் வாழுகிற தேசம், அந்த தேசத்துக்கு நாங்கள் செய்ய வேண்டிய பணிகளை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் நம்மளுக்காக இலவசமான வைத்தியசாலைகள் பாடசாலைகள் எல்லாம் கொடுத்திருக்கிறார்களே, எவ்வளோ உதவிகள் அரசாங்கம் நமக்கு செய்கிறதே. இல்லை இல்லை என்று சொல்லுவதை விட இப்படியான இலவச வசதிகள் நமக்கு இருக்கிறதே, அதற்காக நாங்கள் வாழுகிற தேசத்துக்காக தலைவர்களுக்காக நன்றி சொல்ல வேண்டும். நான் மட்டக்களப்பு மூதூர் பகுதியில் ஈச்சிலம்பத்தை வெறுகல் இந்த பகுதிகளில் என்னுடைய அக்காளுடைய கணவர் ஜிஎஸ்ஐ வேலை செய்திருந்தார். அதனால் ஜிஎஸ் உடைய பணி எனக்கு நன்றாய் தெரியும். இரவு பகலாய் நான் இருந்து அங்குள்ள மக்களுடைய கணிப்புகளை எழுதி புத்தகத்தில் எழுதி அவற்றை நான் கொடுப்பது வழக்கம். அவரோடு கூட அந்த பணியில் நான் ஒத்தாசையாக இருந்திருக்கிறேன். அதனால் அவர்கள் படுகிற கஷ்டங்கள் தெரியும். எவ்வளவு சிரமத்தோடு இந்த காடுகளில் வந்திருந்து தண்ணீர் இல்லாது மின்சார வசதி இல்லாத இடங்களில் வந்து அவர்கள் எவ்வளோ பிரயாசப்படுகிறார்கள். ஆகவே அரசாங்க அதிகாரிகளை நாங்கள் கனப்படுத்த வேண்டும், அவர்கள் அரசாங்கத்துக்கு கனவு கொடுக்க வேண்டும். ஆகவே அவர்கள் நாங்கள் மதிக்க வேண்டிய கடமை. இங்கு சக்கேயு என்ன செய்கிறான் என்று சொன்னால், சக்கேயு வந்து அந்த இடத்தில் ஐஸ்வர்யன் ஒரு பணக்காரனாக இருக்கிறான், வரி வசூலிக்கிறனாகவும் இருக்கிறான். அப்படி இருக்கிற போது மக்களுக்கு அவனுக்கு விருப்பம் இல்லை என்று அவன் தங்களிடம் பணத்தை பெற்று அரசாங்கத்துக்கு அனுப்புறான்னு சொல்லி, அதனால் அவரோடு சேர்ந்து அவனோடு பழகுபவர்கள் குறைவாக இருக்கிறார்கள். இந்த இடத்தில் சக்கேயு ஒரு தனி மனிதனாக இருக்கிறான், அவனோடு பழகுபவர்கள் குறைவு. ஏனென்று சொன்னால் மக்கள் அவனை வெறுத்தார்கள், என்றால் பணத்தை வாரிக்கொண்டு போகிறானே என்று சொல்லி. அவன் இந்த சூழ்நிலையில் இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு அவன் அந்த இடத்தில் அவரை பார்க்கும்படியாய் வருகிறான். யார் இவரோ? இவரை குறித்து அதிகம் கேள்விப்படுகிறேனே, இவர் உபதேசங்கள் நன்றாக இருக்கிறேன் என்று மக்கள் சொல்ல கேள்விப்படுகிறேனே, இவர் அற்புதங்கள் செய்கிறாரே, இவரை பார்க்கலாம் என்று சொல்லி வருகிறார். நீங்களும் அநேக பேர் இந்த இடத்தில் வந்திருக்கிறேன், என்ன நடக்கிறது என்று சொல்லி. ஆனால் உங்கள் ஒவ்வொருவரும் பெயர்களை தேவன் அறிந்திருக்கிறார். தாயின் கற்பத்தில் உருவாவதுக்கு முன் உங்களை அறிந்திருக்கிறார். நீங்கள் யார் யார் என்ற பெயரை அவர் அறிந்திருக்கிறார். அதனால் தான் சக்கேயு வருகிற போது அவன் வந்தான், ஜனக்கூட்டம் நிறைவாக தெருக்களில் நிற்கிறது. இவன் அதுக்கு முன்பாய் போய் பார்க்க முடியவில்லை, ஏனென்றால் இவன் குள்ளனாக இருந்தான். ஆகவே ஒரு வேலை செய்கிறான், இவன் அந்த பக்கத்தில் உள்ள ஒரு காட்டு அத்திமரத்தில் ஏறி இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை பார்க்கும்படியாய் அவளோடு இருக்கிறான். அப்ப இவன் என்ன செய்கிறான், உடனடியாக அந்த காட்டு அத்திமரத்தில் ஏறி இயேசுவை வருவதற்கு பார்த்துட்டு இருக்கிறான். அந்த இடத்தில் வந்த இயேசு அவன் நிற்கிற அந்த இடத்துக்கு நேராக வந்து நின்று சொல்லி சக்கேயுவே என்று கூப்பிடுகிறான்.
அவனுக்கு ஆச்சரியமா இருக்கு, இவருக்கு என்ன பேர் தெரியும், என்னை அழைக்கிறாரே, சக்கேயுவே இறங்கி வா, நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். ஏற்கனவே எல்லாரும் வெறுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்ட ஒரு மனுஷன் இங்க ஒரு நல்லவர், ஒரு பெரியவர், எல்லாராலும் மதிக்கப்படக்கூடிய ஒருவர் வந்து கேட்கிறார், நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொல்லுகிற போது அவருக்கு ஆச்சரியம் மாத்திரமல்ல, சந்தோஷம் பெறுகிறது. இந்த ஊரே நம்மை பகைத்து நிற்கிறாங்க, ஆனால் இவர் இன்னும் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொல்லி வருகிறார் என்று ஆனந்தப்படுகிறான், சந்தோஷப்படுகிறான். தேவனுக்கு அருமையான பிள்ளைகளே, தேவன் உங்களை அழைக்கிறார், நான் உன் வீட்டில் தங்க வேண்டும், உங்கள் உள்ளத்தில் தங்க வேண்டும் என்று சொல்லி தேவன் அழைக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கேட்கிறார், நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது, இதோ வாசல், இதயத்தின் வாசல் படியில் நின்று நான் உன் கதவை தட்டுகிறேன், ஒருவன் அழைத்தான், நான் அவனோடு கூட இருந்து வாசம் பண்ணி அவனோடு போச்சனம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். அவன் இயேசு நம் உள்ளத்தில் வாசம் பண்ண விரும்புகிறார், நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்த விரும்புகிறார், நம்மோடு கூட இருந்து நமக்கு நல்ல ஆலோசனை சொல்லிக் கொடுத்து நம் வாழ்வை வளமாக்க விரும்புகிறார், நம்மோடு கூட இருந்து பாவ காரியம் விட்டு விலகி நாங்கள் உண்மை உள்ளவர்களாய், பரிசுத்தம் உள்ளவர்களாய், நல்ல பிள்ளைகளாய், அன்புள்ளவர்களாய் வாழும்படியாய் தேவன் எமக்குள் வாசம் பண்ண விரும்புகிறார். அதனால் நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று ஆண்டவர் அந்த அழைப்பை இப்பொழுது உங்களுக்கும் விடுகிறார். சக்கேயுவே நான் உன் வீட்டில் தங்க வேண்டும், அதே தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து உங்கள் பேரை சொல்லி நான் உன் வீட்டில் தங்க வேண்டும், எனக்கு இடம் கொடுப்பீர்களா என்று கேட்கிறார். சாதாரண ஒரு பெரிய மனிதர் வந்தால் கூட நாங்கள் எல்லாரும் அவர் என் வீட்டில் வர வேண்டும், என் வீட்டில் தேத்தனி குடிக்க வேண்டும், என் வீட்டில் புசிக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். சர்வ வல்ல தேவன், வானத்தையும் பூமியையும் படைத்த மகிமை உள்ள தேவன் என்னுள் வாசம் பண்ணும்படியாக விரும்புகிறார் என்று சொன்னால் எவ்வளவு சந்தோஷமான காரியம், எவ்வளவு வாடி பாடி குதிக்க வேண்டும் அல்லவா தேவனுடைய பிள்ளைகளே. அவர் உங்கள் வீட்டில் தங்க கொண்டு வாஞ்சிக்கிறார், உங்கள் வறுமையை மாற்ற வேண்டும் என்று வாஞ்சிக்கிறார், உங்கள் கண்ணீரை துடைக்க வேண்டும் வாஞ்சிக்கிறார். அநேகர் வேதனையோடு இருக்கிறீர்கள், அநேகர் அழுது கொண்டிருக்கிறீர்கள், மற்றவர்களுக்கு தெரியாதபடி கண்ணீர் வடித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவர் சொன்னார், நான் உன் வீட்டில் வந்து தங்கி உன் வாழ்வை மாற்ற விரும்புகிறேன், உன் வேதனையை மாற்ற விரும்புகிறேன், உன் வறுமையை மாற்ற விரும்புகிறேன், உன் வியாதியை மாற்ற விரும்புகிறேன், உன் தவிப்பின் சஞ்சலத்தை நான் மாற்ற விரும்புகிறேன். அருமையான பிள்ளைகளே, நீங்கள் இடம் கொடுத்தால் கர்த்தர் பலவந்தமாய் திணிக்கிறவர் அல்ல, இடம் கொடுத்தால் அவர் உங்கள் வாழ்வை மாற்ற விரும்புகிறார். எவருக்கு அருமையான பிள்ளைகளே, இயேசு வந்தது ஒவ்வொரு வாழ்வை வளமாய் மாற்றுவதற்கு, மதம் மாற்றம் அல்ல, இது இயேசு மனம் மாற்றத்துக்காக வந்தார். இயேசு உங்கள் வாழ்வில் ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வர விரும்புகிறார். மக்கள் தான் பார்க்கிறார்கள், அவர் எந்த மொழிக்காரர், அவர் தமிழன், சிங்களவன், முஸ்லீம், பரங்கியர் என்று சொல்லி மக்கள் மனுஷரை பிரித்து போடுகிறார். அவன் வெள்ளைக்காரன், இவன் கருவல், இவன் மாநிறத்தவன் என்று சொல்லி இன மொழியாக, நாடு மொழியாக, தேச மொழியாக மக்கள் மனிதரை பிரித்து பார்க்கிறார்கள். தொழில் முறையாய் பார்க்கிறார்கள். அவர் உயர்ந்த ஜாதி, இவன் தாழ்ந்த ஜாதி என்று பார்க்கிறார்கள். ஆனால் தேவனோ எல்லா மக்களையும் தன்னுடைய பிள்ளையாய் பார்க்கிறார். தேவனுடைய பார்வையில் எல்லாரும் அவருடைய பிள்ளைகள். அவன் தமிழராய் இருந்தாலும், முஸ்லிமா இருந்தாலும், சிங்களவராய் இருந்தாலும் தேவன் பார்க்கிற போது என்னுடைய பிள்ளை என்று தான் பார்க்கிறார். நாம் தான் மக்களை பிரித்து இவன் மேல் சாதி, இவன் கீழ் சாதி, இவன் அந்த மார்க்கத்தான் இந்த மார்க்கத்தான் பிரித்து பார்க்கிறத தவிர என் இயேசு பார்க்கிற போது எல்லாரும் என்னுடைய பிள்ளைகள் என்று தான் பார்க்கிறார். அதனால் தான் சொல்றார், நான் உன் வீட்டில் தங்க வேண்டும், நான் உன்னோடு வாசம் பண்ணவர். ஏனென்றால் தேவன் மனிதனை படைத்து தேவ பிள்ளையாய் அவன் வாழ வேண்டும் சொல்லி மனிதன் படைத்தான். ஆனால் மனிதன் தேவனை விட்டு தூரமாக போனான். நான் உன் வீட்டில் தங்கவன் இயேசு அழைப்பு கொடுக்கிறார். நிறைய பேர் ஆலயத்துக்கு வருகிறோம். ஏன் வருகிறோம்? ஆலயத்தில் ஆண்டவரை தேடி வருகிறோம் நிறைய பேர். ஆனால் ஆலயத்தில் ஆண்டவர் இல்லை. அப்படியானால் ஏன் இங்கு சிலுவை இருக்கிறது என்று சொல்லி கேட்டால், இது சிலுவை அடையாளமாக இருக்கிறது. இங்கு வேறு எந்த இதுவும் இல்லை. தேவனுக்கென்ற ஒரு உருவங்கள் கூட இங்கே இல்லை. ஏனென்றால்
தேவன் ஆலயத்தில் உங்கள் உள்ளத்தில் வாசம் பண்ண விரும்புகிறார். நிறைய பேருக்கு தேவன் ஆலயத்தில் தான் தேவனை தேடி பழக்கமாக இருக்கிறது. ஆலயத்தில் என்ன செய்கிறார்கள்? கடவுளென்ற ஒரு உருவத்தை உருவாக்கி, அது ஒரு தச்சன் செய்கிறான், உருவாக்கி அதை ஆலயத்தில் வைத்து ஆலயத்தில் அவர் இருக்கிறார் சொல்கிறார்கள். தேவன் ஆலயத்தில் இல்லை, தேவன் உங்களுடைய உள்ளத்தில் வாசம் பண்ண விரும்புகிறார். ஏசியா புத்தகம் 44ஆம் அதிகாரத்தில் சொல்ற போது அதே தேவன் என்ன சொல்லுகிறார்? ஒரு தச்சன் என்ன செய்கிறான்? ஒரு உருவத்தை உருவாக்குகிறான். அந்த உருவத்தை உருவாக்கி அதை வைக்கிறான். மீதி பொருட்களை, ஒரு மரத்தை செதுக்கி உருவத்தை உருவாக்குறான். மீதி பொருட்களை அவன் தன்னுடைய கரை காய்ச்சுறதுக்காக சமையலுக்கு பயன்படுத்துகிறான். ஆனால் அந்த உருவாக்கப்பட்ட பொருள் என்ன செய்கிறது? கடவுளாய் மாற்றப்பட்டு அது உயர்ந்த இடத்தில் கொண்டு வைக்கப்படுகிறது. ஆனால் அதை படைத்த கடவுளான் அந்த தச்சன், அவன் வறுமை கோட்டில் வாழுகிறான். அவன் வறுமையிலே இருக்கிறான். அவன் படைத்த பொருள் உயர்வான நிலைக்கு போகிறது. அதுதான் ஆண்டவர் கேட்கிறார். அந்த உயர்வான நிலைக்கு போன அந்த பொருள், அந்த உருவம் என்ன செய்கிறது? அது பேசவும் மாட்டுது. ஏசியா 46 சொல்லுகிறார், அது பேசவும் மாட்டுது, அது கேட்கவும் மாட்டுது, அது பதில் கொடுக்கவும் மாட்டுது. அது அந்த இடத்தை விட்டு நகர்த்த வேண்டும் என்றால் 4 பேர் தூக்கித்தான் செல்ல வேண்டும். இப்படி இருக்கிற பொருள்களுக்கு மனிதா ஏன் மதிப்பு கொடுக்கிறாய்? உனக்கு அறிவில்லையா என்று சொல்லி ஏசியா 46 சொல்லுகிறார். அவை பொருளில் கடவுள் இல்லை, தேவன் உங்களில் வாசம் பண்ண விரும்புகிறார். அப்படியானால் ஏன் ஆலயத்துக்கு வருகிறோம்? நீங்கள் வருகிறபடியால் ஆண்டவர் வருகிறார். என் பிள்ளை வருகிறான் என்னை சந்திக்க, என் பிள்ளை என்னோடு பேச வருகிறார், என் பிள்ளை என்னிடம் விண்ணப்பம் பண்ண வருகிறார் என்று சொல்லி ஆண்டவர் வருகிறார். நீங்கள் போனீர்கள், ஆண்டவர் போயிடுவார். நீங்கள் வருகிறபடியால் ஆண்டவர் வருகிறார். எங்கு ஓரிருவர் என் நாமத்தினால் கூடுகிறீர்களோ அங்கு நான் வருவேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்த அந்த தேவன் நாங்கள் வருகிறபடியால் வருகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் உங்களுக்குள்ளே வாசம் பண்ண விரும்புகிறார். உங்கள் மத்தியில் உங்களோடு கூட இருக்கிறார். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? ஆண்டவரே நம்மோடு கூட இருந்தால், அநேருக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னால், நம்மோடு கூட இருந்தால் நாம் பொய் சொல்ல முடியாது. ஆண்டவர் நம்மோடு கூட இருந்தால் பொய் சொல்ல முடியாது, ஏமாற்ற முடியாது, மற்றவனை வஞ்சிக்க முடியாது, களவு செய்ய முடியாது, மற்றவனுக்கு எதிராய் அதாவது குறை பேச முடியாது, மற்றவனை மன்னிக்க முடியாது, மற்றவனை வெறுக்க முடியாது. ஆகவே கடவுள் என்ற பேரில் ஒன்று ஆலயத்தில் வச்சிட்டு இடையில எப்பயாவது எங்களுக்கு நேரம் கிடைக்கும் வந்து கும்பிடு போட்டு போகலாம் என்று நினைக்கிறோம். அதனால தான் நிறைய பேர் அந்த வேலையை பார்க்குறோம். என்ன செய்கிறோம்? வாரமும் ஒரு கிழமைக்காக கடவுளும் சந்தித்து போகிற மாதிரி. ஆனால் கடவுளாகி இயேசு என்ன சொல்கிறார்? இங்கிலே நான் உன்னோடு வாசம் பண்ண, எப்பொழுதும் உன்னோடு கூட இருக்க விரும்புகிறேன், என் நேரம் உன்னோடு கூட இருக்க விரும்புகிறேன், இதே கதவை எனக்கு திறந்து கூட என்று கேட்கிறார். தேவனுக்கு அருமையான பிள்ளை, இயேசு உங்களோடு வாசம் பண்ணி உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்த ஆசைப்படுகிறார். அவருக்கு நாம் இதே கதவை திறந்து கொடுப்போம் என்றால் நம் வாழ்வை பரிபூர்ணப்படுத்த அன்பால் நிரப்புவார், சந்தோஷத்தால் நிரப்புவார், சமாதானம் நிரப்புவார், உண்மை உள்ள மனிதனாய் வாழ எங்களை நடத்துவார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சக்கேயு என்ன செய்கிறான்னு சொன்னான், இயேசுக்கு சொன்னான். இயேசு அந்த சக்கேயுவை நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொல்லுவான். அவன் சந்தோஷப்படுகிறான். பாருங்க எவ்வளவு சந்தோஷம். தேவன் சர்வல்ல தேவனே நம்மோடு கூட இருந்தால் எவ்வளவு சொந்தம். அதனால்தான் தேவன் நம்மோட வேதம் சொல்லுகிறது, 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 28-20 சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? தேவன் நம்மில் வாசம் பண்ணுகிறார். 1 கொரிந்தியர் 3:16 நாம் தேவன் வாழும் ஆலயமாக இருக்கிறோம். நாம் தேவன் நம்மில் வாழும் ஆலயமாய் நாங்கள் இருக்கோம். அப்போ ஆலயத்தில் ஆண்டவர் இல்லை, ஆண்டவர் நம்முள் இருக்கிறார், நம்மில் வாசம் பண்ண விரும்புகிறார். அதனால தான் நான் சொன்னேன், ஆலயத்தில் நாங்கள் வருகிறது தேவன் வருகிறார். ஏனென்றால் தன் பிள்ளை என்ன தேடி வருகிறார் என்பதற்காக தேவன் வருகிறார். உங்கள் ஜெபங்களுக்கு செவி கொடுக்கிறார்.
ஆனால் இதே ஜெபத்தை நாங்கள் வீட்டை கூட எடுக்கலாம் என்று சொன்னால் தேவன் என்னோடு இருக்கிறான்னு நம்பிக்கை இருந்தால் நான் வீட்டில் கூட தனியறையில் ஜெபம் பண்ணுவது கர்த்தர் நம்மோடு பேசுகிற தெய்வமாக இருக்கிறார். அவர் பேசாத தேவன் அல்ல, பதில் கொடுக்கிற தேவன். இந்த வார்த்தைகளால் நம்மை உற்சாகப்படுத்துகிற தேவன், நம்பிக்கை ஊட்டுகிற தேவன், வழியை காட்டுகிற தேவன். எப்படி வாழ வேண்டும், எப்படி பேச வேண்டும், எப்படி நடக்க வேண்டும், எப்படி உண்மை உள்ளவளாக இருக்க வேண்டும், எப்படி அன்புள்ளவளாக இருக்க வேண்டும், எப்படி இரக்கம் உள்ளவளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கற்றுக் கொடுக்கிறார் நம் தேவன். அவர் நம்மில் வாசம் பண்ணுகிற தேவனாக இருக்கக்கூடிய ஆலயத்தில் நாங்கள் கூடுகிற போது நம்மத்தில் கூட இருக்க. ஆலயத்தில் ஏன் கூடுகிறோம்? ஐக்கியமாய் வாழ கூடுகிறோம், வேத வசனங்களை கற்றுக்கொள்ள கூடுகிறோம், தேவனை ஒன்று சேர்ந்து அவரை துதிக்க கூடுகிறோம், அவருக்கு நன்றி சொல்லக்கூடு. ஒவ்வொரு நாளும் எங்களை நடத்துகிறாரே ஆவி, அவருடைய பிள்ளைகளாய் சேர்ந்து நாங்கள் அவருக்கு நன்றி சொல்லத்தான் ஆலயத்தில் கூடுகிறோம். அதே வேளையில் துன்பப்படுகிற மக்கள், வேதனைப்படுகிற மக்களுக்காக தேவனிடம் இறங்கி கேட்டு அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதற்காக நாங்கள் ஜெபம் பண்ண கூடுகிறோம். இங்கு பாருங்கள், இந்த சக்கேயுவை ஆண்டவர் நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று அவன் ஓடி போகிறான். ஆனால் அந்த பக்கத்தில் உள்ள எல்லா மக்களும் பார்த்து சொல்றாங்க, என்ன இப்படி ஒரு பாவியட்டவர், இந்த கள்ளனட்டவர் போறாரே, அவருக்கு இவனை பற்றி தெரியாதா? எஸ், தெரியும், அவனை பற்றி தெரியும். அதனால் தான் அவர் கூப்பிட்டார். உங்களுடைய பின்னணி முழுவதும் இயேசுவுக்கு தெரியும். மறைமுகமாய் நீ செய்கிற காரியங்கள் இயேசுவுக்கு தெரியும். நீங்கள் வெளிப்படையாக செய்கிற காரியம் மக்களுக்கு தெரியலாம், ஆனால் மறைமுகமாய் செய்கிற காரியங்கள் கூட என் இயேசு பார்த்து கொண்டே இருக்கிறார். அதனால் தான் அழைக்கிறார், நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். நான் உன் சக்கேயு வந்தபோது அவன் சொல்லுகிறான், இப்பொழுது வீட்டுக்கு வர்ற போது பாருங்கள், இதுதான் அந்த ஆச்சரியம். இதை கவனம் பார்த்துக்கொள்ளுங்க. இயேசு வருகிறார் என்று சொன்ன போது இவன் உள்ளத்தில் ஒரு மாற்றம் உண்டாகிறது, ஒரு மாற்றம் உண்டாகிறது. இந்த பாவ உணர்வு வருகிறது. ஆண்டவரே, நீர் வரப்போடுறா, நான் தகுதி இல்லையே என்று சொல்லி அவன் என்ன சொல்லுங்க பாருங்க, வழியா கவனியுங்கள். லூக்கா 19:8 சக்கேயு நின்று கர்த்தரின் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் எவனிடத்திலாவது எதிராகிலும் அநியாயமாய் வாங்கியது உண்டானால் 4 மடங்காய் நான் திருப்பி செல். பாருங்கள், இயேசு வருகிறான் அவன் உள்ளத்தில் அவனுடைய குற்ற உணர்வு வெளிப்படுகிறது. நான் பிழையாய் இருந்தால் ஆண்டவரே நான் திருப்பி கொடுத்துகிறேன். ஆண்டவரே, ஏழைகளுக்கு என் பணத்தை கொடுத்து விடுறேன். ஆண்டவரே, யார்கிட்டையாவது அநியாயமாய் நான் வரி வாங்கி இருந்தாண்டா அவர்களுக்கு 4 மடங்காய் நான் திருப்பி கொடுக்கும். பாருங்க, இதுதான் மாற்றம். ஒரு மனுஷுக்குள் இயேசு வருகிற போது என்ன மாற்றம் ஏற்படுகிறது? விடுதலை. அவனுடைய பாவ கட்டிலிருந்து விடுதலை, அவனுடைய பிழையான வாழ்க்கையிலிருந்து விடுதலை, அவனுடைய பிழையான பேச்சிலிருந்து விடுதலை, அவனுடைய பிழையான நடக்கையிலிருந்து ஒரு விடுதலை. அவன் விடுதலையான வாழ்க்கை வாழ ஆரம்பித்தான். இப்பொழுதுதான் இயேசு சொல்றார். பாருங்கள், அநேகர் வேதவசனங்களை கேட்கிறாங்க, ஆனால் மனம் திரும்ப இல்லை. இங்கே இவன் மனம் திரும்புகிறான். தன் வாழ்வின் பிழைகளை உணர்ந்து மனம் திரும்புகிற போது இயேசு இங்கே சொல்றார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமின் குமாரன் அல்லவா, இழந்து போனதை தேடவும் மீட்கவும் மனுஷன். பாருங்க, தேவனுடைய உறவில் மக்கள் பாவத்தினால் தேவனுடைய உறவை விட்டு தூர போய்விட்டார். அந்த மக்களை சேர்த்து தேவன் மக்களோடு இணைந்து வாழுகிற அந்த உறவுக்குள்ளாக சேர்க்கும்படியாக என் இயேசு வந்தார். ஆகவே அவர் சொல்லுகிற சந்தோஷப்படுகிறார். பாருங்க, இழந்து போனதை விட்டு இன்று இந்த மக்களுக்கு மீட்பு உண்டது, விடுதலை கிடைத்தது. ஆம், அருமையான பிள்ளைகளே, பாவம் நம்முடைய வாழ்வில் வருகிற போது பரிசுத்தமான தேவனை நாங்கள் இழந்து விடுகிறோம். பிள்ளைகள் நம்முடைய வாழ்வில் வருகிற போது பரிசுத்தமான தேவனுடைய அந்த அன்பை நாங்கள் விட்டு தூரமாய் போய்விடுகிறோம். ஆகவே அவருக்கு நம் இதய கதவை திறக்கிற போது தேவன் என்ன சொல்லுகிறார்? இதோ உலகம் முடிவெந்தரை சகல நாட்களும் நான் உன்னோடு கூட இருப்பேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவன் நாங்கள் உலகத்தில் வாழும் வரையும் சாகும் வரையும் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிறார். எவ்வளவு அருமையான வார்த்தை, அருமையான பிள்ளைகளே. நம்மோடு கூட இருந்து நடத்துகிற அந்த தேவன் இந்த நாளிலும் உங்களை அழைக்கிறார். இதோ வாசல் கதை, இதயத்தின் வாசல் நின்று தட்டுகிறேன், எனக்கு திறந்து கொடுத்தால் நீங்கள் உங்களில் நான் வந்து வாசம் பண்ணி உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார். அருமையான பிள்ளைகளே, அவை இந்த நாளிலும்
நீங்கள் அநேக காரியங்கள் உங்கள் பின்னணியில் இருந்தாலும், அநேக காரியங்கள் நீங்கள் இந்த நாளிலும் உங்களுடைய மனதில் ஓடிக்கொண்டிருந்தாலும், இந்த காரியம் இந்த நாள் இந்த ஆலயம் முடித்து வீட்டு போகிற நேரங்களில் உங்களுடைய சிந்தனையில் இந்த எண்ணங்கள் ஓட வேண்டும். என் தேவன் உங்களை அழைக்கிறார், உங்களை அழைக்கிறார். வருத்தப்பட்டும் பாரம் சுமப்பவர்களே, என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருகிறேன் என்று சொன்ன அதே தேவன் இந்த நாளில் நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று அழைக்கிறார். உன் இதயத்தில் வாசம் பண்ண வேண்டும் விரும்புகிறார். அவருக்கு உங்கள் இதய கதவுகளை திறந்து கொடுப்பீர்களா இருந்தால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் நடத்துவார். அருமையான பிள்ளைகளே, தேவன் உங்களை நேசிக்கிறார், தன்னுடைய பிள்ளையாய் பார்க்கிறார், தன்னுடைய மகனாய் மகளாய் உங்களை பார்க்கிறார். ஆவே அவருக்கு உங்கள் இதய கதவுகளை திறப்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதே வேளையில் இந்த நாட்களிலும் இந்த கிறிஸ்தவ பிள்ளைகளுக்காக, சபை திருச்சபை பிள்ளைகளுக்காக ஒரு மாதிரி பத்திரங்கள் நாங்கள் கொடுக்கிறோம். அந்த மாதிரி பத்திரத்தில் கிறிஸ்துவுடைய வேத வார்த்தையின் அத்திவாரத்தை சபையின் தூண்களாய் நான் இங்கே காண்பிக்க விரும்புகிறேன். அந்த சபையின் தூண்களாய் அந்த அத்திவாரங்கள் இருக்கின்றது. அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். முடிந்த பிறகு பாஸ்டர் மோசே உங்களுக்கு அதை தருவார். நாங்கள் கிறிஸ்துவ வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும், சபையின் குறித்த நோக்கம் என்ன, ஏன் இந்த சபை இந்த பட்டணத்தில் இருக்கிறது, ஏன் இந்த சபை மயிலாம்பள்ளியில் இருக்கிறது என்பதை இந்த மக்கள் நீங்கள் புரிந்து கொண்டு வாழ வேண்டும் என்பதற்காக இந்த 2 குறிக்கோள்களை வைத்திருக்கிறோம். அதில் முதலாவது கிறிஸ்துவின் வாழ்க்கைக்கு முன்மாதிரியாக நாங்கள் வாழ வேண்டும். அது முதலாவது. இரண்டாவது, தேவன் நம்மை விசுவசித்தவர்களாக அழைத்திருக்கிறார். ஒவ்வொருவரும் தேவனுடைய பார்வையில் விசுவசித்தவர்கள். ஆகவே நாங்கள் விசுவசித்தவர்கள் என்ற வாழ்க்கை வாழ நாங்கள் மற்றவர்களை கனப்படுத்த வேண்டும். அவர்களும் விசுவசித்தவர்கள் அவரை கனப்படுத்தி வாழ்ந்த வாழ்க்கை. மூன்றாவது, அக்கியம் உள்ள வாழ்க்கை. நாங்கள் அக்கியமாக இருந்தால் என் இயேசுவின் பிள்ளைகள் என்பதை மற்றவர்கள் அறிவார்கள். அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். மற்றது அப்படி இருக்கிற போது, இப்படியான 4 காரியங்களை செய்கிற போது நாங்கள் தேவனுடைய வசனத்தை சொல்லுவதற்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கும். ஆகவே முன்மாதிரியான வாழ்க்கை, விசுவசித்தவர்கள் என்ற மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்க வேண்டும். அக்கியமுள்ளவர்களாக இருக்கணும், அன்புள்ளவர்களாக இருக்கணும். அப்படி இருப்பீர்களா இருந்தால் நீங்கள் தேவனுடைய சுவிசேஷத்தை சொல்லலாம். அப்படி இல்லாவிட்டால் முதல் அதை செய்வதற்கு முன் வாருங்கள். ஏனென்றால் நாங்கள் செய்ய முடியாது என்னருக்கு போய் சொல்லக்கூடாது. அதை செய்யும்படியாக இந்த வார்த்தையை கொடுத்திருக்கேன். அதனுடைய விளக்கங்களை பாஸ்டர் மோசே உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். தேவனுக்கு ஒரு பிரியான பிள்ளைகளே, தேவன் இந்த நாளும் உங்களோடு வாசம் பண்ண விரும்புகிறார். உங்கள் இருதயங்களை அவருக்கு திறந்து கொடுத்தால் உங்களுடைய வாழ்க்கையை அவர் வெளிச்சமாக்குவார். உங்கள் வாழ்வில் உள்ள இருளை அவர் நீக்குவார். உங்கள் வாழ்வில் உள்ள பாடுகளை அவர் மாற்றி போடுவார். உங்கள் வாழ்வில் உள்ள கண்ணீரை அவர் துடைத்தெடுப்பார். நீங்கள் வாழ்வதற்கு வழியை தேவன் காட்டுவார். தேவனுக்கு அருமையான பிள்ளைகளே, சக்கேவு தன்னுடைய வாழ்க்கையை இயேசுவுக்கு கொடுத்தார். இயேசுடைய வாழ்க்கையை மாற்றி போட்டார் என்று பார்க்கிறோம். அதன் பின்பு அவன் சந்தோஷமாயிருந்தான். பாருங்க, இதுவரையும் துக்கத்தோடு திருந்தான், தனிமையில் இருந்தான். என்னை யாரும் பார்க்கவில்லை, என்னை இவ்வளவு வசதி 1000 இருந்தும் வசதிகள் இருந்தும் சமாதானம் இல்லாமல் இருக்கிறேனே என்று சொல்லி அலைந்து கொண்டிருந்த மானுக்கு என் இயேசு நான் உன் வீட்டில் வந்து தங்குவேன் என்று சொல்லுகிற போது அவருடைய வாழ்க்கை பூரணமாய் மாறினது. அதுபோல் உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். உங்களுடைய சோகத்தை மாற்ற விரும்புகிறார். உங்கள் கண்ணீரை மாற்ற விரும்புகிறார். எல்லாரும் கைவிடப்பட்டிருக்கிறீர்களா? மனுஷரால் மதிக்கப்படாமல் தள்ளிவிடப்பட்டிருக்கிறீர்களா? எல்லாருக்கும் நான் நன்மைகளை செய்தனே, இன்று எல்லாரும் ஒதுக்கி விட்டால் என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? அல்லது நான் எப்படித்தான் பிரயாசப்பட்டாலும் நான் சேர்க்கிற பணமெல்லாம் ஓட்ட பக்கெட்டுகள் போட்ட மாதிரி எல்லாம் எங்கு போகுதுன்னு தெரியாமல் போய்விடு என்று தவிக்கிறீர்களா? கண்ணீரோடு குடும்பத்தை குறித்து, பிள்ளைகளை குறித்து கண்ணீரோடு வாழுகிறீர்களா? கர்த்தர் உங்களோடு தங்கி உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறார். அருமையான பிள்ளைகளே, அவருக்கு உங்கள் இதே கதவுகளை தொடர்ந்து கொடுக்கிறார் என்றால் கர்த்தர் உங்கள் வாழ்வில் பெரிய மாற்றத்தை செய்வார்.
தேவன் உங்களை நேசிக்கிறார் என்பதை மறந்து விடாது. நீங்கள் சிலவளை தேவனை நேசிக்காமல் இருக்கலாம், சிலவள் நீங்கள் வேறு மார்க்கத்தில் இருக்கலாம். ஆனால் என் இயேசுவே வழியும் உண்மையும் வாழ்வு தருகிற தேவனாய். அவர் உங்களுக்கு வழியை காட்டுவார், அவர் உங்களை பலப்படுத்துவார், அவர் உங்களை உற்சாகப்படுத்துவார், அவர் உங்களுக்கு வேண்டிய அறிவை தருவார். ஞானத்தில் குறைவுள்ளவன் எவருக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிறவன் எவனையும் கடிந்து கொள்ளாத தேவன். அவர் யாக்கோப்பு 1ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், அவர் உங்களுக்கு நல்ல ஞானத்தையும் தெளிந்த புத்தியையும் தருவார். ஆவே தேவனை சாய்ந்து கொள்ளுங்கள். அவருடைய அழைப்பை நான் இந்த நேரத்தில் உங்களுக்கு அழைக்கிறேன். யார் யார் இந்த இடத்தில் என் இயேசு எனக்கு தேவை, இந்த இயேசு எனக்கு தேவை, என் வாழ்வு மாற வேண்டும், என் வாழ்வில் வெளிச்சம் வர வேண்டும், இருள் அகல வேண்டும், அவர் என்னில் வாசம் பண்ண நான் விரும்புகிறேன், அவர் வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம் எல்லாரும் கண்ணை மூடி ஒரு விஷயம் எழுந்திருப்போம். எல்லாரும் எழுந்திருங்கள், எல்லாரும் கண்ணை மூடுங்கள். மோசே மாத்திரம் சற்று முன்னே வாருங்கள் ஐயா, முன்னே வாருங்கள். மோசே மாத்திரம் பார்ப்பார், மற்ற எல்லாரும் எழுந்த வண்ணமாய் தயவு செய்து கண்ணை மூடுங்கள். இந்த இயேசு என் வாழ்வில் தேவை, இந்த இயேசு எனக்கு வேண்டும், இந்த நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொன்ன அந்த இயேசுவின் அழைப்பு என் வீட்டில் வாங்கப்பா, என் இதயத்தில் வாங்கப்பா என்று விரும்புகிற ஒவ்வொருவரும் இந்த கல்லவரும் கண்ணை மூடி, சிறியவரிலிருந்து பெரியவரை தயவு செய்து கண்ணை மூடியிருங்கள். இந்த மூடி இருக்கின்றன. இந்த இயேசு என் வாழ்வில் வேண்டும், என் இருதயத்தில் வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம் உங்கள் கைகளை உயர்த்தி வைத்திருக்கிறார்கள், கைகளை உயர்த்தி கீழே போடுங்கள். மோசே மாத்திரம் பார்ப்பார். அதே வேளையில் மக்கள் பார்க்க மாட்டேன், தேவன் உங்களை பார்க்கிறார். அதுக்காகத்தான் நான் சொல்லுகிறேன், நீங்கள் உண்மையாக என் இயேசு வேண்டும் என்று சொல்லுவதை கரங்களை உயர்த்தி கீழே விடுகிற போது அதை தேவன் கவனிக்கிறார். கவனித்து உங்கள் வாழ்வில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவதற்காகத்தான் நான் கையை உயர்த்தி சொல்லுகிறேன். நீங்கள் தொடர்ந்து கையை உயர்த்தி இருக்க வேண்டாம், கையை உயர்த்தி கீழே விடுங்கள். கர்த்தர் உங்களை பார்க்கிறார், உங்களுக்கு ஜெபம் பண்ண போது நான் 3 சொல்லுகிறேன், அதற்குள்ளாய் நீங்கள் கைகளை உயர்த்தி கீழே விடுங்க. 1, கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். 2, கர்த்தர் உங்கள் வாழ்வில் புது விடுதலையை கொடுக்க விரும்புகிறார். 3வது, கர்த்தர் இன்றைய நாளில் உங்கள் வாழ்க்கை ஒரு புது மாற்றத்தை கொண்டு வரும். கரங்களை உயர்த்தி கீழே விட்டீர்களா? நல்லது. நான் உங்களுக்கு ஜெபம் பண்ணுவேன், இணைந்து கொள்ளுங்கள். நல்ல பிதாவே, தர்மையான மதிய வேளையிலும் ஐயா, நீர் என்னில் வாசம் பண்ண வாரும் என்று சொல்லி அழைக்கிற அழைப்பை கேட்டு தங்கள் இருதயத்தை திறந்து கொடுக்கிற இந்த மக்களுக்காய் மக்கள் நன்றி சொல்கிறேன் ஐயா. தேவரே, இவர்கள் வாழ் இன்றைய நாள் ஒரு புதிய ஆரம்பம் உண்டாகட்டுக்கும். பழையவனை ஒளிந்து போனது எல்லாம் புதிதாய் மாறும்படியாய் சபிக்கிறேன் ஐயா. சிந்தனைகள் புதிதாய் மாறட்டுக்கும், பழக்கங்கள் ஒரு நல்ல புதிய குணங்களாய் மாறட்டுக்கும், எண்ணங்கள் அப்பா புதிய சிந்தனைகளாய் மாறட்டுக்கும், வாழ்க்கை மாறட்டுக்கும், வேதனைகள் மாறட்டுக்கும், வறுமை மாறட்டுக்கும், வியாதி மாறட்டுக்கும். கர்த்தாவே தகப்பனே, இதுவரை இருந்த வேதனை மாறட்டுக்கும், இதுவரை இருந்த துக்கம் மாறட்டுக்கும், இதுவரை இருந்த சஞ்சலம் மாறட்டுக்கும், இதுவரை காணப்பட்ட அவமானம் மாறட்டுக்கும் ஐயா. ஒரு புதிய மாற்றத்தை இந்த பிள்ளைகள் வாழ்வில் கொண்டு வாங்க. அவர்கள் மத்தியில் ஒரு புதிய மாற்றம் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறேனப்பா. இரவலை ஆஸ்வதியும் உம்முடைய கிருபை, உம்முடைய வழிநடத்தல், உம்முடைய ஆலோசனை இவர்கள் கூட நடத்தும்படியாய் இயேசுவின் நாமத்தில் இவர்களை ஆஸ்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கண்களை திறப்போம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை நேசிக்கிறார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் உங்கள் வாழ்வில் ஒரு பெரிய மாற்றத்தை இந்த நாளில் கொடுப்பார்கள். ஒரு வாழ்த்துங்கள், ஆசீர்வதிங்கள். உங்களுக்கு ஜெபம் தேவையாக இருந்தால் ஆராதனை முடிய விட்டு பாஸ்டர் மோசே, அவர் மனைவி சிவாவும் மற்றும் சபை பிள்ளைகளும் உங்களுக்கு ஜெபம் பண்ணுவார்கள். நீங்கள் இன்று வந்தபடியால் உங்களுக்கு நன்றி. இந்த வார்த்தைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் கர்த்தருக்கு நன்றி சொல்லி அதை பிடித்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் உங்களோடு தேவன் கூட இருக்கிற அந்த சந்தோஷத்தான் விளையுங்க. காலையில் எழுந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லி அந்த நாளை ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் அற்புதமாக நடத்துவார். மீண்டுமாய்
வந்த ஒவ்வொரு நன்றியோடு வாழ்த்துகிறேன். விசுவாசமாய் இந்த நாளிலும் வந்த விசுவாச விருந்தினர்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளுக்காய் தங்கள் நேரங்களை ஒதுக்கி வந்த ஒவ்வொரு பெரியார்கள், ஊரார்கள், நண்பர்கள், உறவுகள், போதகர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வாழ்த்துகிறேன். மீதி நாட்கள் நல்ல நாட்களாகவும் மீதி காரியங்கள் ஆனந்தமான காரியங்கள் அமையட்டும். கர்த்தர் உங்கள் ஒருவரையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஒரு விசாரியுங்கள், ஒரு அன்பு பாராட்டுங்கள், ஒரு கரம் கொடுத்து உற்சாகப்படுத்துங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். மீண்டும் இன்னொரு தடவை சந்திக்க கூடுமானால் உங்களை நான் நேரில் சந்திப்பேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி.